ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அயோ அஷி இந்த ஒரு அனிமியோட எபிசோட் 1 எக்ஸ்பிளனேஷன் தான். இதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஹைக்யூன்ற ஒரு வாலிபால் அனிமி எடுத்தாச்சு. இப்போ அயோ அஷி அப்படின்ற ஒரு ஃபுட்பால் அனிமி எடுத்திருக்கோம். ஆக்சுவலா நான் ஒரு வாலிபால் பிளேயர், அதனால எனக்கு வாலிபாலை பத்தி நிறைய தெரிஞ்சிருந்தது. பட் ஃபுட்பாலை பத்தி எனக்கு பேசிக்ஸ் கூட தெரியாது. நான் ரேண்டமா இந்த ஃபுட்பால்லாம் டிவில கூட பார்த்த கிடையாது. அதனால ஃபுட்பால் எனக்கு கம்ப்ளீட்லி புதுசு தான். ஸோ ஏதாவது ஒரு சில இடத்துல டெக்னிக்ஸ்லாம் நான் தப்பா சொன்னேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபுட்பால் கோட்டை கட்டுறாங்க. அங்க ஒரு ஜூனியர் ஸ்கூல் பசங்களுக்கான மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு 10ஆம் நம்பர் பிளேயர் ரொம்பவே சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்கான். எல்லா டிஃபெண்டர்ஸையும் தாண்டி அழகா கோல் கிட்ட போய்கிட்டு இருக்கான். மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்த பொண்ணுங்களுமே இந்த நம்பர் 10 உண்மையிலே அமேசிங்கா இருக்கம்ல, அவன் பால் எப்பவுமே அவன் கால்குள்ளே வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அவனுமே ஃபுல் எக்ஸைட்டிங்கோட பால் டிஃபெண்டர்ஸ் கிட்ட கொண்டு வந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த நம்பர் 10 ஒரு டைம் ஒருத்தன் தான் நமக்கு இருக்க தொந்தரவே அப்படின்ற மாதிரி ரெண்டு டிஃபெண்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனை எப்படியாவது தடுத்து அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க வராங்க. இருந்தாலும் ஆஷிட்டோ அந்த ஒரு இடத்துல அடிச்சு கோலை வாங்குறான். அடிச்சுட்டு அவனோட சிக்னேச்சர் டயலாக் ஒண்ணுமே சொல்றான், இந்த சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் நம்ம அனிமியோட ஹீரோ. நேம் வந்து அயோ ஆஷிட்டோ. இதனாலதான் இந்த ஒரு அனிமி நேமே அயோ ஆஷின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆப்போனன்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 கோலும் செகண்ட் ஹாஃப்ல 1 கோல் எடுத்து 4 தான் எடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம ஆஷிட்டோ மட்டுமே இப்ப ஹேட்ரிக் கோல் அடிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கோல் இருந்ததுனால இப்ப 4 கோல் அவங்களுமே ஈக்குவல் பண்ணிட்டாங்க. இப்படி இல்லன்னா கண்டிப்பா வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆடியன்ஸ் எல்லாரும் எக்ஸைட்டிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஷிட்டோ எப்பவும் போல சும்மா ரேண்டமா தான் விளையாண்டுகிட்டு இருக்கான் போலயே. எந்த ஒரு பொசிஷன் ஃபார்மேஷன் எதுவுமே இல்லாம வழக்கம் போல விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு அவன் எப்ப விளையாண்டா என்ன, அவன் தான் பாயிண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் ஆஷிட்டோட கோச், அந்த பொண்ணு வந்து மேனேஜர். எல்லாரும் பாத்தீங்களா கண்டிப்பா நம்ம இந்த கேமை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரையும் மோட்டிவேட் பண்றான். அப்ப ஆப்போனன்ட் டீமோட கோல் கீப்பர் வந்துட்டு நம்ம ஆஷிட்டோ கிட்ட அவனோட சூலேஸ் கலண்டர் அப்படின்னு சொல்றான். அவனும் கட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல் கீப்பர் கேட்கறான். இல்லையே அப்படின்ற மாதிரி ஆஷிட்டோ சொல்றான். இதுக்கு முன்னாடி இருந்த கிளப்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தோம். நீ ஒரு சைக்கோ பார்த்த மாதிரி இருக்கனாலே அந்த ஒரு எந்த ஒரு டீமுக்குமே உனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலேயே நீ அந்த ஒரு கிளப்பையுமே குவிட் பண்ணிட்டு போனல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா இப்பதான் ஞாபகம் வருதானா, அது எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி தான். இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப எல்லாரோட டீம் பிளேயர்ஸ் பார்த்தால எல்லாருமே கூட ஹாப்பியா தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றான். எனிவேஸ் அடுத்த 5 நிமிஷம் ரொம்ப முக்கியம், அதனால நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ அவன்கிட்ட சொல்லிட்டு போறான். ஆனா அவன் வந்துட்டு திரும்ப அவன் போறப்பையும் அவனோட டீம் பிளேயர்ஸ் இந்த வாட்டி இரிட்டேட் பண்றான். அவனோட டீம் பிளேயர்ஸ்ல ரொம்ப வேஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் விளையாடவே தெரியாது போல, எதுவும் பேசிக்கான ஸ்கில் கூட இல்லாத மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்தா நீ என்னவோ அவங்க கிட்ட பால வந்துட்டு எனக்கு மட்டும் பாஸ் பண்ணுங்கடா, நானே கோல் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு சீப்பான ஸ்ட்ராட்டஜியா இருக்குடா. நல்லா சூப்பரான ஒரு குரங்கு கூட்டத்தையே ட்ரெயின் பண்ணி கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஆஷிட்டோக்கு செம்ம காண்டாகுது. எல்லாருமே மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ கண்ணாடி பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்றாங்க, என்னது ஒரு ஜூனியர் ஸ்கூல் மேட்ச்க்கு இவ்வளவு ஆடியன்ஸ் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஆஷிட்டோட அம்மா தான். அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான சவுண்ட். என்னடான்னு பார்த்தா ஆஷிட்டோ அந்த ஒரு கோல் கீப்பரை பயங்கரமா தலையிலே அடிச்சு பட்டுக்க வச்சுட்டான். இது அங்க இருந்து இன்னொருத்தருமே பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஷிட்டோட அம்மா வந்து அவன்கிட்ட பேசுறாங்க, உன்னோட ஜூனியர் ஸ்கூல்ல இதான் லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி சொன்னேன், அதனாலதான் நான் பார்க்க வந்தேன், என் வேலையை கூட விட்டுட்டு. நீ என்னன்னா அதை விட்டுட்டு இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு அப்செட்ல இருக்காங்க. அந்த இடத்துல அவனோட கோச்சுமே வந்து சொல்றாரு, ஏன்டா இப்படி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்றேன். ஒரு ஹை ஸ்கூல் டீமோட கோச் வந்தாரு, அவரோட கேம் பிளே எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. நான் கூட அவருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனா கடைசியா நீ பண்ண உன்னோட முட்டாள்தனத்தால இவன் மென்டலி ரொம்ப வீக்கான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே 4 கோலோட இந்த ஒரு மேட்ச் ஆஷிட்டோட டீம் வந்து தோக்குறாங்க. ஆப்போனன்ட் 6 எடுத்து வின் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அந்த ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்துப்பாருல ஒரு ஆளு, அவரை வந்து காட்டுறாங்க. அவர் யார்ட்டையோ போன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க செம்மையா கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏகிமில இருக்கீங்களா, அங்க என்ன உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி. இல்லம்மா இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலியோட கலர் இங்க இருக்கு, அதனால நான் பார்க்க வந்து என்னோட ஊரே ஏகிமி தானே, அதனால இங்க சும்மா பார்க்கலாம் வந்து இங்க எதுவுமே சேஞ்ச் ஆகல, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு செம்மையா கத்திக்கிட்டு கிடக்குது. இவர் வந்துட்டு அந்த ஆஷிட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் வை எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீ கிட்டத்தட்ட 2 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கடா, இன்னும் எவ்வளவு நேரம் ஓட போற, நீ கண்டிப்பா இப்போ காலை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஆஷிட்டோவுமே அதை கேட்டு நிக்கிறான். நின்னுட்டு அது சரி நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் உனே ஸ்டாப் பண்றதுக்கு தான் இங்க அப்பல இருந்து நின்னுட்டு இருக்கேன், நீ என்ன அப்பல இருந்து ஓடிக்கிட்டே கிடக்குற அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க அவ்வளவு பெரிய ஒரு கேம் விளையாண்டுட்டு இங்க இவ்வளவு நேரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்க, நீ உண்மையிலே ஏதோ வேற லெவல்ரா, மத்த பிளேயர்ஸ் ஓடுறத விட டபுள் மடங்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் உனக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆஷிட்டோ அப்படியே அவர் மேல பிளாட் ஆயிடுறான். அப்ப ஆஷிட்டோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஜூனியர் ஸ்கூல்ல முத வந்து சேர்றப்ப என்னோட பேர் தான் ஆஷிட்டோ, நான் என்னை எப்பயுமே சொல்லிக்கிறது ஒரு ஜீனியஸ் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு தான் அப்படின்னு சொல்றான். நான் தான் ரொனால்டோவோட மறுபிறவிடா. ஆமா அவர் உயிரோட தான் இருக்காரு, பட் இருந்தாலும் நான் தான் அவரோட மறுபிறவிடா. அதனால பாஸ் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாஸ் எனக்கு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பாயிண்ட் வாங்கி தரேன், அதுக்கு நான் கேரண்டி. அவங்களோட கோச்சுமே அதெல்லாம் இருக்கட்டும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றப்ப இருங்க நான் இன்னும் ஒன்னு சொல்லி முடிக்கல, எனக்கு எந்தவித டாக்டிக்ஸுமே தேவையில்லை, ஏன்னா நான் தான் ஒரு டாக்டிக்ஸே அப்படின்ட்டு சொல்றேன். இவனை பார்க்கடா இவன் ஏதோ செம்ம ஃபன்னியான கேரக்டரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. சரிவா இவனுக்கு ஒரு வெல்கம் விஷ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு கேம் விளையாடுறாங்க. ஆஷிட்டோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் எந்த டீமுக்குள்ள போனாலுமே என்னால எது முடியுமோ அது எல்லாத்தையுமே கான்ஃபிடென்ட்டா ஓப்பனா இந்த மாதிரி பேசிடுவேன். இப்படி நான் பேசுறதுனாலே ஏதோ ரொம்ப ஓவரா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன ஒரு அவுட் சைடர் மாதிரி தான் பார்ப்பாங்க, யாருமே அவங்க கூட இவ்வளவு க்ளோஸா எல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு டீம் அப்படி கிடையாது, எனக்கு கிடைச்ச ஒரு லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் நினைக்கிறான். இவ்வளவு லக்கியாவே நினைக்கிற ஒரு டீம் அந்த கோல் கீப்பர் தப்பா பேசுறப்ப எனக்கு கண்டிப்பா கோவம் வரதானே செய்யும். அதனாலதான் கோவப்பட்டிருக்கான். அவன் சொன்னதை அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறான், இவ்வளவு நேரம் அங்க படுத்து தூங்கி இருக்கான். கீழே பார்த்தா ஃபுட்பால் விளையாடுற சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா இவன் கூட இருந்தாரு அந்த ஒரு மனுஷன், அவர் தான். அவரோட கேம் பார்த்துட்டு இவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். வா வேற லெவல்ல விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சாமி யாரியா நீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து கேட்கறான். எனக்கு இது தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக் உனக்கு வேணா சொல்லி தரவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. சும்மா நீ உன்னோட பால நெஞ்சுக்கு நேரம் மட்டும் வாங்க கூடாது, நீ எந்த பக்கம் ஓடணும்னு சொல்லி நினைக்கிறியோ அதே டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி நீ பால வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஓரியன்டானோ அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படியே நிறைய சர்க்கிளா சுத்தி சுத்தி போடுறாரு. ஃபர்ஸ்ட் பால நார்மலா ஏத்தணும், நீ ஒரே ஒரு டச் யூஸ் பண்ணி இந்த
இந்த சர்க்கிள்குள்ள பால நிப்பாட்டணும். ஏதாவது ஒரு சர்க்கிள், எந்த சர்க்கிள்குள்ளனாலும் நீ நிப்பாட்டிக்கலாம். அப்படி சர்க்கிள்குள்ள நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அடுத்து மேக்ஸிமம் 3 டச் தான் உனக்கு. அதுக்குள்ள நீ கரெக்டா அங்க எத்தணும் பால. ஓகே நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ ரெடி ஆகுறான். அப்படியே இப்ப நைட் ஆகுது. ஆசிட்டோட வீட்லயுமே அவங்க அண்ணெல்லாம் தேட ஆரம்பிச்சிடறாங்க. அவனை என்னடா ஆசிட்டோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மாவுமே வந்துட்டு எனக்கு வேலைக்கு லேட் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்புறாங்க. அவன் வந்தானா அவனையும் முதல்ல சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆசிட்டோ எதுவும் தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான், அவன் இந்த மாதிரி வயலண்டா எதுவும் நடந்துக்க மாட்டானே, ரீசனே இல்லாம அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்றாங்க. அந்நேரம் பார்த்தா காலையில அந்த ஒரு பையன் கோல் கீப்பர் இருந்திருப்பா இல்லையா, அந்த ஒரு பையன் அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். இந்த பக்கம் ஆசிட்டோ காட்டுறாங்க. அந்த ஒரு ஆளுமே வந்துட்டு என்னடா இவ்வளவு நேரம் நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப மோசமான ஆளா இருக்கியடா, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. வாய மூடியா, உனக்கு போகணும்னா இப்ப நீ போ, நான் என்ன உனக்கு இருக்கவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆசிட்டோ சொல்றேன். இது ரொம்பவே கஷ்டமா இருக்குது, நான் கரெக்டா பால் அந்த சர்க்கிள்குள்ள வாங்கிடுறேன், ஆனா அடுத்த 3 டச்லயே திரும்ப என்னால அதை கரெக்டா ரிட்டர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன். நான் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன், இவனோட ஸ்கில்ஸ்க்கு இது கொஞ்சம் அதிகம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசிட்டோ கிட்ட வந்துட்டு சரி நான் போறேன், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உன்கிட்ட கேட்கணும். அவர் கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு இந்த ஒயிட் கலர்ல இருக்கலாம் உன்னோட டீம், கோல்டு கலர்ல இருக்கலாம் ஆப்போனன்ட்ஸோட டீம், இந்த டிஃபெண்டர்ஸ்க்கு நேரா ஓடிக்கிட்டு இருந்த திடீர்னு பார்த்தா அந்த மிஸ் ஆன பால் வாங்கிட்ட வர்றப்ப உன்னோட டைரக்ஷனை மாத்தி எப்படியோ கஷ்டப்பட்டு 2 டிஃபெண்டர்ஸ்க்கு நடுவுல ஏதோ ஒரு ஃப்ளூக்ல கரெக்டா கோல் போட்டுட்டே இல்லையா, உனக்கு இந்த டாக்டிக்ஸ்ல எல்லாம் எந்த வித இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாதுல, உன்னோட என்னெல்லாம் சும்மா கண்ணா பின்னான்னு ஸ்கோர் பண்ணணும் எந்த வித பிளானுமே இல்லாம அப்படிதானே, உன்னோட டீம்மேட்ஸோட கோஆபரேஷன் இல்லாம உன்னால இந்த ஒரு கேம் விளையாடவே முடியாது, எல்லா பாலுமே உன்கிட்டே வந்த மாதிரி தான் இருந்தது, அதனாலதான் அந்த கோட்டுக்குள்ளே ஏதோ நீ ஒருத்தே மட்டும் தான் விளையாடுற மாதிரி ஃபீலா இருந்தது, உன்னோட டீம்மேட்ஸ் உன்னை கம்ப்ளீட்டா நம்புறாங்க, அதனால பாஸ் உன்கிட்ட மட்டும் தான் கொடுக்குறாங்க, அது நேச்சுரல் தான், அதே மாதிரி உன்னோட டீம் பிளேயர்ஸோட ஸ்கில்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருந்தது, அதனாலதான் உன்னோட கோல் போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடைச்சது, அது எல்லாமே உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டீரா, நான் இங்க கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணணும், சும்மா பேசிக்கிட்டே கிடக்கிற தோணும் அப்படின்னு ஆசிட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆசிட்டோட வீட்டுல அந்த பையனோட அப்பா வந்துட்டு இவன் கேம் முடிச்சிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றான், என்னடான்னு சொல்லி கேட்டா உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொன்னா அதனாலதான் கூட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. நான் கேம்குள்ள இருக்கும்போது ஆசிட்டோட டீம் பிளேயர்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் தப்பாவே பேசினேன், அவன் எப்பவுமே பால் அவங்கிட்டே வச்சுக்கிட்டு இருந்தான், சோ இவன் இருந்தா கண்டிப்பா எங்களால வின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சது, அதனால அவனை எப்படியா வெளியேற்றணும்னு சொல்லி தான் நான் நினைச்சேன், அதனாலதான் அவனை பேசி என்னை அடிக்க வைக்கிற மாதிரி நான் பண்ணேன். அண்ட் ஃபைனலா அவன் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பான், அது ஆசிட்டோட அம்மாவை பத்தி தப்பா பேசியிருப்பான். எல்லாருமே உங்ககிட்ட நேரம் கேட்க கூச்சப்படுறாங்க தெரியுமாடா, உன்னோட அம்மா வந்து எப்பவும் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலை போறாங்களா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா நான் சொல்ல வரது அப்படின்னு கேட்டிருப்பான். ஆக்சுவலி இந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆசிட்டோ பயங்கர கண்டாகி அவன் அடிச்சிருப்பான். நீ சண்டை போடணும்னா என்னைய பத்தி ஏதாவது பேசுற, அதை விட்டு எதுக்கு அப்படி எங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க இதுக்குள்ள இழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காண்ட்லயே கத்திக்கிட்டு கிடப்பான். அப்ப என்ன மன்னிச்சிருங்க, நாங்க கேம்ல வின் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு இது ரொம்பவே சேமா ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கறான். ஆசிட்டோமே அவர் அந்த காயின் வச்சு சொல்லியிருக்கிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த ஒரு பொசிஷனை இவனுமே காட்டுறான். இங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்னோட டீம் பிளேயர்ஸ் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம அந்நேரம் அவங்க எல்லாருமே செம்ம டயர்டாவும் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஆப்போனன்ட்டோட ஃபார்மேஷனும் நீட் அண்ட் டைட்டா இருந்தது. அப்பதான் நான் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் நோட் பண்ணேன், இங்க நான் மூவ் பண்ணா கண்டிப்பா ஃப்ரீயா போயிடலாம்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அண்ட் எப்படிப்பட்ட ஒஸ்டான பால் என் கைக்கு வந்தாலும் நான் அதை கவுண்டர் அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லி தான் நினைச்சேன், அதனாலதான் நான் கரெக்டா அந்த பக்கம் போயிட்டேன், அதுக்கப்புறமா தான் நான் கரெக்டா அந்த ஒரு பாயிண்டையும் வாங்கி தந்தேன் அப்படின்னு சொல்றேன். என்னதான் இருந்தாலும் நான் என்னோட டீம் பிளேயர்ஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்லி ஆகணும், அவங்க என்னதான் டயர்டா இருந்தாலும் கூட பாலை என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க, சோ அவங்க ஒன்னும் பாலை வேணும்னு தப்பாலாம் கொடுக்கல, இது ஒன்னும் கோஇன்சிடென்ஸ் எல்லாம் கிடையாது, நான் கரெக்டா அங்க வருவேன், அங்கதான் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி நினைச்சுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆசிட்டோ சொல்றேன். சோ இது எங்களோட டீம் கோல் தான் அப்படின்ட்டு சொல்றான். என்ன இது மாதிரி வேற எந்த ஒரு டீம்ஸ்மே அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிட்டதே இல்ல, ஆனா இவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் டைமே பார்த்த உடனே ஏத்துக்கிட்டாங்க, அதனாலதான் எனக்கு ஃபுட்பால் ரொம்பவே பிடிச்சிருந்தது, என்னதான் இருந்தாலும் இது இங்கே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றான். இவர் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சம கொடூரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. யோ என்னையா இவ்வளவு கொடூரமா இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஆசிட்டோ கேக்குறான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் போய் தூங்க போறேன், நீ வீட்டை பார்த்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அவரோட போய் படுத்திருக்கும் போது யோசிக்கிறாரு, டே யாரா இவன் 22 பிளேயர்ஸோட எக்ஸாக்ட் பொசிஷன் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வரைஞ்சு காட்டுறானே. அடுத்த நாள் காலையில அப்படியே அவர் எந்திரிச்சு பாக்குறாரு, மறுபடியும் அங்க ஒரு ஃபுட்பால் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஆசிட்டோ நைட் ஃபுல்லா அங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கான். ஹே எந்திரிச்சிட்டீங்களா நீங்க, நான் இதை பாருங்க சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்ப ஓரளவு எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு, நான் இப்ப இன்னுமே பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆசிட்டோ சொல்றான். அவருமே இதுக்கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டு நீ தாண்டா உண்மையிலே கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஒரு லெட்டரோட வராரு. அவன் வந்துட்டு டோக்கியோ எஸ்பீரியன் யூத் டீமோட மேனேஜர், என்னோட பேரு ஃபுகுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, ஒரு சூப்பரான டீம் உருவாக்கி வேர்ல்டு ஸ்டேஜுக்கு அதை கூட்டிட்டு போனோம், அப்படி என்னோட ஆம்பிஷன் எல்லாம் நிறைவேறதுக்கு எனக்கு ஒரு யூத் டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெட்டரை அவங்க கிட்ட வைக்கிறாரு. இன்னும் 10 நாள்ல இந்த ஒரு டீமுக்கான செலக்ஷன் ஆரம்பிக்க போகுது டோக்கியோல, நீ வீட்டுக்கு போயிட்டு உன்னோட ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆசிட்டோ எப்பவும் போல அவன் ஃப்ரெண்ட்ஸோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே கோல் போட போகும்போதே அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை நினைச்சு பாக்குறான். அந்த ஃபுகுடா சொன்ன விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்றான். இப்போ உனக்கு என்னடா வயசாகுது, நீ இன்னுமே ஜூனியர் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் தான், உன எப்படி நான் தனியா டோக்கியோ வர விடுறது, அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிருப்பாங்க. அவன் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் வந்துட்டு திடீர்னு அவங்க அண்ணன் வந்து அவனை கூப்பிட வராங்க. இப்பெல்லாம் டெய்லி லேட்டா தான் வீட்டுக்கு வர, அதான் இன்னைக்கு நானே அவனை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட்டு போறாங்க. ஃபுகுடா அவர் வந்துட்டு எக்ஸ் மிட்ஃபீல்டரா இருந்தாரு ஜப்பான் லெவல் நேஷனல் டீம்ல, உனக்கு இன்விடேஷன் கொடுத்தாருன்னு ஒருத்தர் சொல்ல இல்லையா, அவர் உண்மையிலே அமேசிங்கான ஒரு பிளேயர், அவருமே நம்ம இருக்கிற இதே ஊர் தான், இந்த ஏஹிமி பிரிஃபெக்சர் தான், ஆனா அந்த ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப அவங்களோட ஃபேமிலி அங்க வெக்கேட் ஆனதுனால அவர் அங்க போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் லேண்ட் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, அதனால உனக்கு அவரை தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு இல்ல, அதனாலதான் உனக்கு தெரியல. டோக்கியோ எஸ்பீரியன் டீம்ல 18 வயசுல ஜாயின் ஆனாரு, 20வது வயசுல டீமுக்குள்ள விளையாட ஆரம்பிச்சாரு, 23வது வயசுல அவரோட பிரைமே ரீச் பண்ணாரு, அப்பதான் இந்த ஸ்பெயின் லீக்லயுமே விளையாண்டாரு. உனக்கே தெரியும்ல வேர்ல்டுலயே பெஸ்டான லீக் அதுதான். அன்பார்ச்சுனேட்டா அங்க நடந்த அந்த ஃபைனல் மேட்ச்ல அவருக்கு நடந்த ஒரு இன்ஜுரினால அதுக்கடுத்து அவர் விளையாடவே முடியல. அவர் நினைச்சிருந்தா அதுக்கப்புறமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விளையாண்டுக்கலாம், ஆனா அவர் ரிட்டையர் ஆயிட்டு எதுக்கு இந்த மாதிரி கோச்சா வந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணே சொல்றாங்க. இதெல்லாம் நீ கண்டிப்பா அங்க போயிட்டு வா, ஜஸ்ட் ஒரு செலக்ஷன் தானே, இதை நம்ம பேசி
பேசி சமாளிச்சுக்கலாம் அம்மா கிட்ட அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாங்க. அப்படியே இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரையும் அவன் கையில தர்றாங்க. என்னடான்னு பார்த்தா உள்ள காசு இருக்குது. இதெல்லாம் நான் கொஞ்ச நாளா சேவ் பண்ணது, சோ இதை நீ வேஸ்ட் பண்ணாம செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் அம்மா கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசிக்கிறேன், உனக்காக அங்க ஏதோ ஒன்னு காத்துக்கிட்டு இருக்குது, அது என்னன்னு போய் கண்டுபிடி. அப்பதான் ஆசிட்டோ வந்துட்டு ஃபூக்குடா சொன்னதே நினைச்சு பாக்குறான். எங்களோட செலக்ஷனுக்கு வா, நான் உன்னை வேர்ல்டு ஸ்டேஜுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதை நினைச்சுக்கிட்டே இப்ப ஆசிட்டோ டோக்கியோ போறதுக்கு ரெடி ஆகுறான். அப்படியே இதோட கட் பண்ணி இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஆசிட்டோ அவனோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இங்க இருந்து தான் எடுத்து வைக்க போறான். இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு அனிமி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.